அந்த டைலாக் அந்த உயிர் போவாது. யாருக்கு? விஜய்க்கு கை கொடுக்கணும். ஆமா. ஓகேவா? இன்னைக்கு 65 வயசு. நான் சாவறதுக்கு முன்னாடி அவரு என் அம்மா வீட்டுல பிறந்தவ. என் பேரு அருள் பரன் ஜோதி. அவரு வரலன்னா இந்த உயிரை அப்படியே அறுத்துக்கிறேன். 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்காருன்னா நம்ம மக்களை பார்க்க வந்திருக்காரு. ஆமா. இந்த மக்கள் உலகத்தை பார்க்க வந்திருக்காரு. ஆனா நான் அவரை நேர்ல பார்த்துட்டு தான் சாவுவேன். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எங்க தளபதி பாட்டது. விஜய் வந்தா என்ன பண்ணுவாரு? மக்களை காப்பாற்றுவாரு. அது படத்திலேதான் ஏழை ஜாதினா ரொம்ப ஏழைக்கு தலைவன். ஏழைக்கு தலைவன் விஜய்தான். வயசானவங்கள எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. இளமையா இருக்கிறவர் வந்தா நல்லா செய்வாரு. இவரு வந்தாருன்னா செய்வாரு. கண்டிப்பாவா? கண்டிப்பா செய்வாரு. ஆத்மா சாந்தி அடையாதுண்டா. அப்படியே செய்யலன்னு வச்சுக்க. அவரு வருவாருன்னு சொல்லிட்டு எப்படி நம்புறீங்க நீங்க? நான் எங்களுக்கு வளர்த்து ரசிகர் நிறைய இருக்கு. இன்னைக்கு 65 வயசு. நான் சாவறதுக்கு முன்னாடி அவரு என் அம்மா வீட்டுல பிறந்தவ. என் பேரு அருள் பரன் ஜோதி. அவரு வரலன்னா இந்த உயிரை அப்படியே அறுத்துக்கிறேன். ஐயோ கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. கவலைப்படாதீங்க. நான் இருப்பேன். அவங்களே போயிட்டாங்க. இல்ல இல்ல புதுசா ஒரு வாய்ப்பு. நல்ல ஜனங்களுக்கு மக்களுக்கு நல்ல காரியத்தை செய்வாரு. நடிகர் பணத்து மேல ஆசை இருக்காது. 200 கோடியை விட்டு வராருல்ல. சொல்றேன் அந்த பணத்துக்கு ஒரு படம் நடிச்சானே 200 கோடி சம்பாதிப்பாரு. மக்களுக்கு செய்யறதுக்காக வராரு. அதனால இவரு வந்து பணத்து மேல ஆசைப்பட மாட்டாரு. மக்களுக்கு தான் செய்வாரு. பணம் பவுல் இதெல்லாம் ஆசையா இருக்காது. அவரெல்லாம் எவ்வளவோ பாத்துட்டாரு. ஏழைய உள்ளத்தை பாக்குறவரு. அவரு படத்துல ஏழைக்காக தான் நடிப்பாரு. அதனால அவர்தான் ஜெயிப்பாரு. பணத்து மேல அவருக்கு ஆசையா இருக்காது. அவரெல்லாம் பணத்திலே பிறண்டு உருண்டுட்டாரு. என் வீட்டுல 8 ஓட்டுமே அவருக்கு தான். நான் உயிர் போவதுனாலும் போனாலும் சரி விஜய்க்கு தான் என் ஓட்டு. நாங்க பொதுவா சொல்றோம். நாங்க நினைச்சா விஜய் ஜெயிக்க வைப்போம்பா. எங்க வீட்டுல பசுங்களும் இருக்கு. இல்ல இல்ல நினைச்சுதான் நான் நினைச்சாலும் நினைக்காது மக்கள் ஓட்டு விஜய்க்கு தான். எவ்வளவோ பொறுக்கி தின்னுட்டாங்கப்பா. இந்த தலைமுறைக்கு இவருதான் வரணும். இந்த தலைமுறைக்கு விஜய் தான் வரணும். அவ்வளவுதான். உன் பேரு என்னம்மா? என் பேரு ஜோதி. எந்த தெரு? எங்களை அறிமுகம் பண்ணீங்களா விஜய் கிட்ட? ஜெயிச்சோன்னு விஜய் பாப்பாரா? பாப்பாரு பாப்புன்னா சொல்றாங்க. அவருதான் என் புள்ள. அவருதான் வருவாரு. ஆனா ஆத்மா சாண்டியா அதுக்குள்ள ஜாக மாட்டேன். ஓட்டு எழுதினா வரப்போகுது. நீ அதுக்குள்ள செத்துருவியா? எங்க மக்கள் ஓட்டு விஜய்க்கு தான். ஆமாமா நல்லா ஆச்சு. ஏழையின் ஓட்டு விஜய்க்கு தான். படித்தவர்கள் ஓட்டு விஜய்க்கு தான். படிக்காதவர்கள் ஓட்டு விஜய்க்கு தான். லேடிஸ் ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு தான். காசை கொடுத்து விலைக்காங்க. ஜென்ஸ் ஓடுறாங்க, லேடிஸ் ஓடுறாங்க. பணத்துல ஆசை வைக்க மாட்டாரு. அதனாலதான் நாங்க போறோம். முக்கியத்துவம் கொடுப்போம். பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு ஏழையின் தலைவர் அவர் தான். எங்களுடைய ஏழையின் தலைவர் விஜய்தான். அவ்வளவுதான். ஆமா. ஒரு ஆட்டம் போடுங்க. இது சடனா ஓட்டு டிவிக்கு. மக்களின் ஓட்டு டிவிக்கு. ஓட்டு டிவிக்கு. ஓட்டு விஜய்க்கு. ஏழைக்கா? ஓகே. ஏழையின் ஓட்டு ஏழை அவருக்கு தான். தலைவர் விஜய். தலைவர் விஜய். 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்காருன்னா நம்ம மக்களை பார்க்க வந்திருக்காரு. ஆமா. இந்த மக்கள் உலகத்தை பார்க்க வந்திருக்காரு. ஆனா நான் அவரை நேர்ல பார்த்துட்டு தான் சாவுவேன். அவ்வளவுதான். என்ன ஊரா? ஒரு வார்த்தை சொல்றேன்ப்பா. அவரு வந்து வயசு பையன்.
யாரும் ஏழைன்னா ஒரு படத்திலேயே ஏழைச்சாதின்னு தான் நடிச்சிருக்காரு, செஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு ஏழைக்கு பார்ப்பார். அவர் படத்திலே பரண்ட ஒரு படத்து மேலே ஆசை இருக்காது, சுருட்டவும் பார்க்க மாட்டார். மக்கள் கட்சி அவர் சுருட்ட மாட்டார், அவ்வளவுதான். ஆனால் அவர் செய்வார் மக்களுக்கு. எங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.